கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுகின்ற ஒரு ஆறுதலான ஒரு வசனம் என்னன்னு சொன்னா, ஏசாயா புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகம் 61வது அதிகாரத்துல 3வது வசனத்துல, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஜனங்களுக்கு இப்படியெல்லாம் கொடுக்கும்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நம்மெல்லாம் யாரு? நீங்க யாரு? நீதியின் விருட்சங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நீ போப்பா. துயரப்பட்டவர்களுக்கு, நான் துயரப்பட்டவங்களை நான் என்ன பண்றேன், நான் அவர்களுக்கென்று அவர்கள் சாம்பலை நான் சிங்காரமாய் மாற்றுகிறேன். எப்படிங்க மாற்ற முடியும் சாம்பலை சிங்காரமா? ஒரு சாம்பல் என்பது என்ன தெரியுமா? ஒரு பொருளை எரிச்சு உருவம் இல்லாம மாத்திடுறோம். இப்போ ஒரு பழைய பொருள் ஏதோ ஒன்று இருக்குது, அதை நம்ம தீயில போட்டு கொளுத்திடுறோம், அது சாம்பலாக மாறுது. அப்போது பழைய உருவம் என்னன்னே தெரியாத அளவுக்கு கருப்பாக ஒரு தூளாக மாறிடுது. இந்த சாம்பலுக்கு பதில் உங்களை நான் சிங்காரமாய் மாற்றுகிறேன்றார் ஆண்டவர். சிங்காரம்ன்றது என்ன? அழகுபடுத்துறது. ஒரு பெண் சிங்காரிச்சானா கழுத்தில், காதில், மூக்கில் எல்லாம் நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு, கையிலெல்லாம் போட்டுக்கிட்டு, காலிலெல்லாம் போட்டுக்கிட்டு, இடுப்பில் போட்டுக்கிட்டு, பட்டு உடுத்தி அழகாய் சிங்காரித்து அது அழகு 1000 மடங்கு கூடும் இல்லையா? அதுபோல தான் ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்குறேன் உனக்கு. நம் வாழ்க்கையில் எந்த காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது? திடீர்னு ஏற்பட்ட ஒரு மரணமா? நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு நாள் ஒருத்தர் எதிர்பார்க்காத ஒரு மரணத்தை சந்திச்சிருக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லாமல் போச்சா? ஒரு காரியங்கள், உங்கள் பிஸ்னஸ் அடியோடு ஒன்றும் இல்லாமல் போச்சா? பிள்ளைங்க படிப்பை விட்டுட்டு சும்மா நிற்கிறாங்களா? எல்லாமே போச்சே, எனக்கு வேலையே இல்லையே, நான் வாழ்வேன், கடனில் நிற்கிறேன், எனக்கு மற்றவங்கள என்னால் பார்க்க முடியலை, என்னால் அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூட எனக்கு முடியலை, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கேன்னு சொல்லி, இதுதான் அந்த சாம்பலுக்குரிய ஒரு நிலைமை. ஒன்றும் இல்லை, நான் அப்போ அப்படி இருந்தேன், இப்போ எதுவுமே இல்லை, எல்லாம் போச்சு, ஜீரோ, மற்றவங்கள பார்க்குறதே எனக்கு வெக்கமாக இருக்கு. இந்த நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருவேன். சீக்கிரமாக தரப்போகிறார். பெரியமானவர்களே, அலங்காரமாக இருக்க போகிறீர்கள். உங்களை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்து நம் தேவனை அவர்கள் துதிப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆச்சரியமான காரியங்களை நம் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறார். அவர் யாரு? அற்புதர். அவர் நாமம் என்ன? அதிசயம். இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன் நமக்கு உண்டு. ஏன் கவலைப்படுறீங்க? அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவன். இதோ நம் வலது பக்கத்துல தான் நமக்கு நிழலாய் நிற்கிறார். நம் மனக்கண்களை திறக்கும் போது அது நமக்கு தெரியும். அல்லேலூயா. துயரத்துக்கு, சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகிறேன். சிங்காரம், அழகு, அலங்காரம். ஒருவேளை வீடே நான் கட்டி முடிக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உங்களை நீங்கள் நினைக்கலாம், சிங்கிள் பெட்ரூம் கட்டுவோன்ட்டு. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்காக காத்திருங்கள். ஏற்ற வேலை வரும்போது அது டபுள் பெட்ரூமா, ட்ரிபிள் பெட்ரூமா மாற்றி தருவார். அவரால் முடியுங்க, அவரால் முடியும். ஒருவேளை என் பிள்ளை, ஐயோ இந்த படிப்பில் நான் இப்படி கொண்டு போய் சேர்த்தேன், ஆனால் என் பிள்ளை இந்த நிலைமையில் நிற்கிறானே நினைக்கிறீங்களா?
அவனை அப்படியே கடவுளோட ஆண்டவரோட கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்துருங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. ஆண்டவர் இவன் உம்மோட பிள்ளை. நீங்கள் தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கல்லாய் மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட விட்டுருங்களேன். அவனே மூளைக்கல்லாய் மாறுவான். மூளைக்கல்லாக வைப்பார். தேவன் மாற்றுவார். நம் வீட்டுக்கு அவன் தான் மூளைக்கல். எல்லாத்துக்கும் காரணம், ஆசீர்வாதத்துக்கு காரணமாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் மூளைக்கல்லாய் மாற்றுவார். வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வேண்டாம். உங்கள் பிள்ளை அப்படி நினைக்காதீங்க. தேவன் கொடுத்தது. அந்த பிள்ளையை ஆண்டவர் மூளைக்கல்லாய் மாற்றுவார். நீங்கள் கவலைப்படுறதை விட்டுட்டு கர்த்தரோட கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய வசனங்களை தியானம் பண்ணி சத்தியத்துக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுங்க. எந்த காரணத்தை கொண்டும் தவறான பாதைக்கு போயிடக்கூடாது. அதாவது நான் பணம் கொடுத்து அரசாங்கத்து வேலை வாங்குவேன், நம்ம அப்படி பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வேலைக்காய் நம்ம காத்திருக்க வேண்டுமே ஒழிய நம்ம இஷ்டத்துக்கு நம்மகிட்ட பணம் இருக்குன்றதுக்காக நம்ம அப்படிப்பட்ட காரியங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் போவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஏன்னா அது ஒரு வகையில் லஞ்சம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, லஞ்சம் கொடுக்கக்கூடாது. நம்ம வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. வாங்குறது மாத்திரம் இல்லை, நம்ம கொடுக்கவும் கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சரு, நான் லஞ்சம் கொடுத்து நான் டிரான்ஸ்ஃபருக்கு போக மாட்டேன்னு சொல்லி 20 வருஷமாக 2 மணி நேரத்துக்கு மேலே அலையிற ஒரு பள்ளிக்கூடத்துலேயே இறுதி வரை வேலை செஞ்சாங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவுக்காக நம்ம பாடுகளை சகிக்கிறது அதுவும் தான். உண்மையில் சாட்சியாக இருந்தாங்க. ஆம்பிரமணர்களே, வருத்தப்படாதீங்க. சாம்பலை ஆண்டவர் சிங்காரமாய் மாற்றப் போகிறார். எந்த விஷயத்தில் உங்களுக்கு தெரியும், எந்த விஷயத்தில் நாம் இப்படி இருக்கிறோம், அந்த விஷயம் மாறப்போகிறது. எதை நீங்கள் சாம்பல் என்று நினைத்தீர்களோ அந்த அந்த சாம்பலை ஆண்டவர் சிங்காரமாய் மாற்றப் போகிறார். நிச்சயமாக இது நடக்கும் பிரியமானவர்களே. ஆண்டவர் நடத்துகிறார். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த ஏசாயா 61:3 வசனத்தை உங்களுக்கென்று வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு தேவனிடத்தில் அதை மண்டியிற்று கண்ணீரோடு அதை உங்களுக்கென்று நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கொடுக்குற வாக்குத்தத்தம் சும்மா இல்லை. அதை நாம் பெற்றுக்கொண்டு நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலமும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையும் தருவேன் என்றார். ஆமென். ஒடுங்கி போயிருக்கிறீங்களா? துதியின் உடைய தர்றேன்றார். யாரெல்லாம் ஒடுங்கி கூனி குறுகி போய் நிற்கிறீங்களோ, மற்றவங்களை பார்க்க முடியாதபடி ஒரு கடனில், ஒரு பிரச்சனையில், உங்கள் பிள்ளைங்களால் வந்த ஒரு காரியங்கள்னால, இல்லை உங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சில காரியங்கள்னால ஒடுங்கி போயிருக்கிறீங்களா? அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடைய தரப்போற என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் துதிக்க 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 காரியங்கள் வாய்க்கும். துதியினால எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது இல்லையா? நம் வாழ்க்கையில் பிசாசு கட்டி வைத்திருக்கிற அநேக எரிகோ கோட்டைகள், ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கின்ற அநேக தடை கற்கள், தடை சுவர்கள் நாம் துதிக்க 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 அது நொறுங்கி விழும் பிரியமானவர்களே. அது மலையா கூட இருக்கலாம். ஆனால் அந்த மலையும் நாம் துதிக்க 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 மணலாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை நான் கொடுக்க போகிறேன். விசுவாசித்து தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். சீக்கிரமாய் ஆண்டவர் சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவார். நம் தேவன் பெரியவர். தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்ட நேரத்தில் அவள் உதிர நின்றது. 38 வருடங்களா நடக்க முடியாதவனை நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை, நான் 38 வருஷம் அங்கே படுத்திருக்கேன், எழுந்து நட. படுக்கையை சுருட்டி கொண்டு எழுந்து நட. அவர் சொன்ன மாத்திரத்தில் எழுந்து நடந்தான். 18 வருட கூனி. அவர் தொட்டவுடன் நிமிர்ந்தார். நம் தேவன் அற்புதர். கடல் மேல் நடந்தவர், கச்சாடியை கணேரசமாய் மாற்றினவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர். அவர் வல்லமையின் தேவன். உங்கள் சாம்பலை அவர் சிங்காரமாய் மாற்றப் போகிறார். சந்தேகப்படாமல் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரோடு இன்னும் அதிகமாய்
தேவனை துதியுங்கள், இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய வசனங்களை தியானம் பண்ணுங்கள், இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியத்தை நிறைவேற்றுவார். காட் பிளஸ் யூ.